சாரி பங்காளி. பணத்தோட படுத்து வந்தது மகா கொடுமை. உன் கையே என் துடுப்பு. என்னாச்சு? வெறுங்கையோட திரும்பி வந்திருக்க? ஒரு ஆபத்து இல்லாம உயிரோட வந்திருக்கல. அடுத்த தடவை பார்க்கலாம். அப்போ எதுவுமே கிடைக்கலங்கிறியா? ஜாக், நீ பாட்டுக்கு எதை எடுத்து காட்டுற? உண்மையில நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததே வேற. நீ பளபளன்னு எதையாவது கொண்டு வருவன் தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். கேப்டன்ங்கிற முறையில உன் வார்த்தையை நம்பி தானே இந்த கல்லறை தீவு பகுதியில் இவ்வளவு கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் கடற்படை நம்மள அட்லாண்டிக் கடல் புற துரத்துது. புயல் வேற வந்தது. அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு வெறுங்கையோட திரும்பி போறதான்னு கேக்குறாங்க. ஏதாவது மதிப்பா எடுத்துட்டு போனா கௌரவமா இருக்கும்ல. தங்கம் வைரம் தானே? அதேதான். கொள்ளையடிக்கிறதா உங்க எண்ணம். அப்போ உங்க எண்ணப்படி இந்த ஜாக் ஒரு கேப்டன்கிற முறையில நடந்துக்கலங்கிறீங்களா? கிளி என்ன சொல்லுச்சு? கிளி மேல கோபப்படுறதுல அர்த்தம் இல்ல. அந்த துணியில என்ன இருக்குன்னு எங்களுக்கு உடனே தெரிஞ்சாகணும். சாகாதுன்னு தெரிஞ்சு ஏன் அதை சொல்ற? உருட்டு நம்பிக்கைதான். இது ஒரு சாவி. ஆமா, ஆனா சாதாரண சாவி இல்ல. இதுல வரைஞ்சி இருக்கிற சாவியத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சாவிகள் எதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சாவிகள் திறக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த சாவி எதை திறக்குமோ அதுக்குள்ள விலை மதிப்புள்ளது ஏதாவது இருக்கணும். அதனால இந்த சாவி எதை திறக்குமோ அதை நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வர. இல்ல, இது நமக்கு கிடைக்கலன்னா இது எதை திறக்குமோ அதை நம்மளால திறக்க முடியாம போயிருக்கும். வெறும் வரைபடத்தை வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சு குபேரன் ஆகிறதுங்கிறது நடக்காத காரியம். இப்ப நம்ம வேலை என்னன்னா இதோட உண்மையான சாவியை கண்டுபிடிக்கிறது தான். அப்போ இந்த சாவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வர. ஆரம்பத்துல இருந்தே அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப நாம எந்த திசையில போறது? திசை தானே இது சொல்லிடுமே.